Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோல நீங்க February month 300 and free darshan tickets வந்து புக் பண்ண போறீங்கன்னா என்ன மாதிரியான மெயினான விஷயம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% உங்களுக்கு டிக்கெட் வந்து புக் பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. என்னென்ன விஷயங்கள் வந்து கவனிக்கணும் அப்படின்றத ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஒவ்வொரு மந்த்துமே உங்களுக்கு நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ February மந்த்ல எனக்கு எப்படியாவது டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா இந்த விஷயத்த எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டேட் வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணல. ஸோ டேட் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா ஷார்ப்பா வந்து 9 o'clock வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. நான் ஒவ்வொரு வாட்டியுமே சொல்லுவேன், நீங்க வந்து ஓப்பன் பண்றதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடியே வந்து ரெடியா இருங்க. ஸோ வெப்சைட்க்கு வந்துருங்க. வெப்சைட்ல வந்து நோட்டிபிகேஷன் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு வந்து இந்த டிக்கெட் வந்து ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஷார்ப்பா வந்து 9 ஆகும்போது வர்ச்சுவல் கியூ வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ வர்ச்சுவல் கியூல நமக்கு கிடைக்கக்கூடிய 2 நிமிஷமா 3 நிமிஷமா 5 நிமிஷமா அப்படின்றது நம்ம உள்ள அந்த லாகின் பண்ணி போகக்கூடிய அந்த டைமை பொறுத்து தான் அந்த கியூ இருக்கும். அதுல நம்ம எதுவுமே வந்து பண்ண முடியாது. அடுத்தது வந்து நீங்க மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்து என்டர் பண்ணணும். ஸோ உங்க கையில யூஸ்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரா பார்த்துக்கோங்க. அந்த மொபைல் நம்பர் கரெக்டா வந்து மெசேஜ் எல்லாம் வருதா. ஸோ வந்து சில பேர் வந்து ரீசார்ஜ் பண்ண எதுவும் மறந்துருப்பீங்க. ஏன்னா நமக்கு வந்து ஒரு 1 வீக் தான் டைம் கொடுப்பாங்களே. அதனால அந்த முன்னாடியே நீங்க எல்லாமே செக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் வந்து கரண்ட்ல இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்ததுமே என்டர் பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறமா நாம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேட்டு செலக்ட் பண்ணிடுவோம். டேட்டு செலக்ட் பண்றதுல நீங்க வந்து ஸ்பெஷல் டேஸை விட்டுட்டு மீதி இருக்க டேட்ஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு இந்த டேட்ல நான் போலான்னு பிளான்ல இருந்துச்சுன்னா அந்த டேட் வந்து செலக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணும்போது ஒரு 60 or 70க்கு மேல இருக்க டைமிங் ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஈஸியா புக்கிங் கிடைக்கும். கம்மியான ஸ்லாட் வந்து கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அது புக் ஆயிடும். நீங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணி போறதுக்கு முன்னாடியே வந்து உங்களால வந்து பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அதிகமா எந்த ஒரு கவுண்டிங் வந்து அதிகமா இருக்க ஸ்லாட் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த விஷயமும் வந்து மெயினா வந்து கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்ததான் நம்ம பண்ணக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கிற விஷயமே வந்து பிலிக்ரிமோட நேம் அதுக்கப்புறம் அவங்களோட ஐடி நம்பர் டைப் பண்றதுல தான் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ ஒரு ஆளுக்கு 2 பேருக்கு நீங்க புக் பண்றீங்கன்னா சீக்கிரம் பண்ணிடுவீங்க. பட் ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னா நீங்க ஆல்ரெடி வந்து சிஸ்டத்துல பண்றவங்க வந்து நோட் பேட்ல வந்து நம்ம டைப் பண்ணிட்டு அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் வந்து இந்த இடத்துல பண்ணி சரி நீங்க இல்ல நான் சிஸ்டம் என்கிட்ட இல்ல நான் வந்து மொபைல்ல தான் நீங்க புக் பண்ண போறீங்க அப்படின்னா இப்போ நான் இந்த வீடியோல வந்து இருக்கக்கூடிய இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நீங்கள் ஒர்க் ஆகுதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ மொபைலில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம டிக்கெட் புக்கிங் டைமில் காப்பி பேஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒன்று உங்களோட நார்மல் மெசேஜில் நீங்கள் போய்ட்டு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று நீங்கள் வாட்ஸ்அப்லேயே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களோட நார்மல் மெசேஜ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு புதுசாக வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மெயினாக உங்கள் மொபைலில் என்ன இருக்கணும் அப்படின்னா நம்மளோட கீபோர்டு வந்து ஜிபோர்டு வந்து இருக்கணும். ஸோ அது இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நார்மலாக வந்து எல்லா ஃபோன்லேயுமே வந்து இது டிஃபால்ட்டாக இந்த கீபோர்டு வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஜிபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாவே அந்த கீபோர்டு வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத இதில் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மொபைலுக்கும் ஒவ்வொரு மாதிரி செட்டிங்ஸ் இருக்கும். அதனால நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஜிபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட இதில் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா அப்படின்னா இங்கே இன்ஸ்டால் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இல்லைனா ஓப்பன் அப்படின்னு காட்டும். இல்லை அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகியிருக்கு அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மெசேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கீபோர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சில பேர் வந்து தமிழில் சென்ட் பண்ணுறதுக்கு ஸோ தமிழ் மாதிரியும் போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்க மாதிரி தான் வேணும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல 3 டாட் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து கிளிப்போர்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றத நம்ம அப்படியே ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஜிபோர்டு அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் பென் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் ஐட்டம்ஸில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதில் வந்து ஆட் நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் தான் நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து நேம் சேவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து இன்னொரு டைம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் கொடுத்து உங்களோட நேமு ஓட்டர் ஐடியா இல்லைனா ஆதார் கார்டு என்ன நீங்கள் ப்ரூஃப் கொடுத்து புக் பண்ண போகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணி நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் யார் யாருக்கு எல்லாத்துக்குமே புக் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து ப்ளஸ் கொடுத்து அவங்களோட பேர் அதுக்கப்புறம் அவங்களோட ஐடி ப்ரூஃபை வந்து தனித்தனியாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஸோ இந்த சேவ் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு
வந்து வர்ச்சுவல் சேவால தான் நம்ம டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண முடியும். நார்மல் டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் ஆகும்போது நீங்கள் அப்போ செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இப்போவே ஒர்க் ஆகுதா அப்படின்றத நீங்கள் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ வர்ச்சுவல் சேவாவில் போய்ட்டு ஏதாவது ஒரு டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து பிளிக்ரிம்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ணுறதுக்கு வரும். இதில் போய்ட்டு நீங்கள் பிளிக்ரிம் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு இந்த கிளிப் போர்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்ம சர்வ் பண்ணி வச்சிருக்க டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து அவங்களோட நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஏஜ் வந்து நம்ம என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட மேலா ஃபீமேலா அப்படின்றத நீங்கள் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஐடி ப்ரூஃப்ன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதே ஐடி நம்பர் அந்த இடத்துல போய்ட்டு திரும்பியும் அந்த கிளிப் போர்டு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அவங்களோட ஐடி நம்பர் வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இதில் மெயினாக நம்ம என்ன விஷயம் பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களோட ஐடி நம்பர், ஏன்னா டைப் பண்ணிட்டு இருக்க நமக்கு டைம் ஆகும் இல்லையா, அதனால அவங்களோட ஐடி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஸோ எழுதி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அவங்களோட ஐடி நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து அப்டேட் ஆயிரும். அதே மாதிரி ஒவ்வொரு டைம் நீங்கள் கிளிக் பண்ணி அவங்களோட பேர், அவங்களோட ஏஜ், அவங்களோட ஐடி ப்ரூஃப் என்டர் பண்ணும்போது திரும்பி நீங்கள் வந்து கிளிப் போர்டு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ஐடி நம்பர் நம்ம வந்து என்டர் பண்ணது அப்படியே இருக்கும். ஸோ அப்படியே கொடுத்துட்டு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து இமெயில் அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து நம்ம லாகின் பண்ணுறோன்னா அது ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து என்டர் பண்ண தான் டைம் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து மொபைலில் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்கள் சர்வ் பண்ணி வச்சுட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 300 டிக்கெட்ஸ் புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பேஜில் வந்து மெயினாக நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் அண்ட் நெட் பேங்கிங் நீங்கள் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். யூபிஐ ஐடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் பே பண்ணும்போது உங்களுக்கு சீக்கிரமாக டிக்கெட்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக புக் ஆகும். ஸோ யூபிஐயில் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜில் உங்களுக்கு வந்து இங்கே யூபிஐ ஐடி வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி கொடுப்பீங்க. ஸோ நீங்கள் யூபிஐ யூஸ் பண்ணுறீங்கன்னா யூபிஐயோட ஐடி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு உங்களோட யூபிஐ யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்லேயே வந்து அந்த ஐடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களோட யூபிஐ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா அதில் வந்து இந்த டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாவே உடனே வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக டிக்கெட் வந்து புக் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பேஜ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட யூபிஐ இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ யூபிஐ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதர் மெத்தடான கார்டு பேமெண்ட்டோ இல்லைனா வந்து நெட் பேங்கிங்கோ இந்த மாதிரியான பேமெண்ட் மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ புக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பேமெண்ட் பேஜ் வந்து ஷோ ஆகாது. அப்போ வந்து நம்ம டைரெக்டாக வந்து டிக்கெட் வந்து புக் ஆகிடும். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு டைப் பண்ணி நான் நெக்ஸ்ட் போகிறதுக்குள்ளார முடிஞ்சிருது அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி சர்வ் பண்ணி இருந்தாலுமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த பர்சனோட ஐடி ப்ரூஃபை தான் நம்ம நம்பரை தான் வந்து பேஸ்ட் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் வந்து ஒரு பேப்பரில் வந்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 100% நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். 300 பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் இருக்கு அப்படின்றனால பேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது எரர் வந்துச்சுன்னா மட்டும் வந்து டிக்கெட் புக்கிங்ல இஷ்யூஸ் வரும். மற்றபடி நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா ஓகே. இதுக்கு முன்னாடி நீங்க 300ல ட்ரை பண்ணும்போது எந்த மெத்தட்ல உங்களுக்கு இஷ்யூ வருதோ அதை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து புக் பண்ணலாம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டிக்கெட் புக்கிங் வந்து ஓப்பன் ஆனது நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணுவேன். மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.